இந்த வீடியோல உங்களுடைய WordPress வெப்சைட்டுக்கு எப்படி செக்யூரிட்டி பிளகின் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ உங்களுடைய WordPressோட டேஷ்போர்ட் வந்து போயிருங்க. இதில் வந்து பிளகின் போயிட்டு ஆட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ ஒரு பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளகின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸ் வந்து போயிருங்க. இதில் வந்து WORDFENCE அப்படி சொல்லிட்டு Wordfence அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளகின் வந்து காட்டும். ஸோ இந்த பிளகினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா Wordfence செக்யூரிட்டி ஃபயர்வால் அண்ட் மால்வேர் ஸ்கேன் அப்படின்னு இருக்கும். இது வந்து இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இந்த பிளகின் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்பிரஸ் சம்மந்தமான ஸோ ஏதாவது உங்களுடைய வெப்சைட்டில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எந்த மெயிலுக்கு உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பணும், எந்த மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த செட்டிங்ஸ் பேஜ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து இப்போ இதில் ஒரு இமெயில் வந்து கொடுத்துறேன். ஸோ இமெயில் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. தென் கீழே வந்து கண்டினியூ சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இமெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ப்ரீமியம் கீ அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் ப்ரீமியம் கீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான், நீங்கள் லைசன்ஸ் கீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை கொடுத்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் வந்து SEO பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது கீழே வந்து Wordfence அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்கேனிங் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம் அப்படிங்களா. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு சின்னதாக இது வந்து டுட்டோரியல் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிப்பாங்க. தென் கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அண்ட் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் டிராஃபிக்கு, ஸோ யார் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ ஃபில்டர் டிராஃபிக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் யூசர் அண்ட் யூசரை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும். அண்ட் பிளாக்வுட் ஃபயர் வால், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் வந்து இருக்கும். பட் இது பேசிக்காக நீங்கள் பேசிக்காக மட்டும் ஒரு செக்யூரிட்டிக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் போய்ட்டு எதுவும் செட்டிங்ஸ் வந்து பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து டேஷ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து வந்துடுங்க புரியுதுங்களா. அண்ட் யார் வந்து லாகின் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இதில் போய் பார்த்துக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ எந்த ஐபிலேருந்து வந்துருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வந்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய உங்களோட வெப்சைட் வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய இந்த மால்வேர் ஸ்கேன் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி டுட்டோரியல் மாதிரி காமிப்பாங்க. ஜஸ்ட் இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அண்ட் ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் நியூ ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக வந்து என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் ஃபவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த செக்ஷன் கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குது, லோவாக இருக்குதா ஹையாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு வந்து காட்டும் பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக வந்து இது வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி முடிஞ்சிச்சு. இதில் என்னெல்லாம் ஸ்கேன் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் சேஞ்சஸ், மால்வேர் ஸ்கேனு, கண்டென்ட் சேஃப்டி, பப்ளிக் ஃபைல்ஸு, பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்து, வல்னரபிலிட்டி ஸ்கேனு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் ஆப்ஷன் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேனிங்கில் வந்து நடக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாமே நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கலாம் புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இஷ்யூ வந்து இருக்குது, அந்த இஷ்யூ வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மீடியமாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, லோவாக இருக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் உங்களுடைய WordPress சைட்டோட செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட் ஆஃப் டேட் வந்து இருக்குது, கோர் அப்டேட்ஸ் இது வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது, இந்த இஷ்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த WordPress வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோர் அப்கிரேட் அப்படிங்கிற இந்த வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வியூ அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த கோர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் வந்து இதாகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளகின் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது, இல்லை உங்களுடைய சைட்டுக்கு வந்து ரொம்ப செக்யூரிட்டி இல்லாத ஒரு பிளகினாக இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயிலும் இங்கே வந்து காட்டும். அந்த மாதிரி பிளகின்லாம் உங்களுக்கு வந்து ஹை அங்கே காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளகின் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போயிட்டு ப்ரீமியமாக இருக்கக்கூடிய சில டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளகின் அண்ட் கிராக் பண்ண
அந்த பிளகின் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிளகின் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப ஹை அப்படின்ற மாதிரி காட்டுச்சு அப்படின்னா ஸோ அந்த பிளகின்லாம் நீங்கள் போய்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. ஸோ எப்பயுமே அந்த மாதிரி பிளகின் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டுக்கு வந்து ஆபத்து தான், புரியுதுங்களா? ஸோ இந்த பிளகின் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த வேர்ட்ஃபென்ஸ் பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன பிளகின்லாம் வந்து இந்த மாதிரி ஹையஸ்ட்டாக இருக்குது இல்லை அப்டேட்டு, ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து காட்டும், அப்படியே லெவல் வந்து காட்டும். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு காட்டுச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அப்டேட் பண்ணுறதுனா அப்டேட் பண்ணிடுங்க, இல்லை டெலீட் பண்ணுறதுனா கண்டிப்பாக வந்து டெலீட் வந்து பண்ணிடுங்க, புரியுதுங்களா? ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் இது வந்து அப்டேட் பண்ணால் போதும், அதுக்கு இருக்கக்கூடிய இந்த பிளகின் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ இந்த பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபார்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. ஸோ இந்த பிளகினை போய்ட்டு மேனேஜ் பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் டைப் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மால்வேர் சிக்னேச்சர் வந்து கம்யூனிட்டி 70% அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. அண்ட் மற்ற இந்த ஸ்பேம் செக்கு அண்ட் பிளாக் லிஸ்ட் செக்கு, அடுத்து வந்து ஸ்பேம் டிசிங் செக்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தால் மட்டும் போதுமானது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பிளகினில் என்ன ஃபீச்சர் இருக்கோ ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் பேசிக் அண்ட் வேர்ட்ப்ரெஸ் சைட்டுக்கு வந்து போதுமானது. இதில் இருக்கக்கூடிய ஸ்கேன் பண்ணாலே போதும், அவருடைய வெப்சைட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ யாராவது வந்து இது வந்து உங்களுக்கு ஹேக்கிங் பண்ணுறாங்க இல்லை கிராக்கிங் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இது வந்து இந்த பேசிக் ஃப்ரீ என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்கோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணிடும், புரியுதுங்களா? ஸோ இந்த பிளகின் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் சைட்டை வந்து இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செக்யூர்ட் வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய வெப்சைட் தமிழ் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமான அடுத்து அட்வான்ஸ் வீடியோ எல்லாமே வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வேர்ட்ப்ரெஸ் தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.